வணக்கம் நண்பர்களே. இந்த கொள்ளையர்களிடம், இந்த கயவர்களிடம் பறிகொடுக்கவா என் தந்தை இத்தனை வருடங்கள், அரை நூற்றாண்டுக்கும் மேலாக கட்சியை நடத்தினார் என்று பிரபல கட்சியின் முக்கிய தலைவர் தனது ஆதரவாளருடன் ஆலோசனையில் பேசியிருக்கிறார். சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. எனது தந்தை கட்சியை நடத்தும் பொழுது வெறும் ஒரு கிளாஸ் டீயை குடிச்சிக்கிட்டு வேலை செஞ்ச ஆட்கள் அதிகம். ஆனால் இன்று எங்களுடைய வாரிசுகளை திருமணம் செய்தவர்கள் மருமகன், உறவினர் என்று தங்களை கருதி கொண்டு இந்த கட்சியினுடைய பெயரையும் இந்த அரசாங்கத்தினுடைய அனுகூலங்களையும் அனுபவித்து கோடி கோடியாய் 1000 கோடிகளுக்கு மேல் பல ஆயிரம் கோடிகளை சேர்த்து கொள்ளையடிப்பதற்காக என் தந்தை இத்தனை கஷ்டப்பட்டு ரோட்டில் நின்று இந்த கட்சியை வளர்த்தார் என்று ஒரு தலைவர் பேசுகிறார். அவருக்கு அதைவிட மிகப்பெரிய சோகம் என்னவென்றால், அவருடைய சொந்த சகோதரியவே அந்த கட்சியிலேருந்து அலட்சியப்படுத்துகிறாங்க. அதையும் செய்கிறது யார்? இந்த ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டிச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு உறவினராக அந்த குடும்பத்துக்குள்ளே வந்தவர் எல்லாத்தையும் விரட்டுறது. அது மிகப்பெரிய அட்டுழியம், யாரும் சகிக்க முடியாது. அப்போ அவர் என்ன கெடு விதிச்சிருக்காரு அப்படின்னா, ஒன்று என்னுடைய சகோதரிக்கு, அவருக்கும், இவர் யார்கிட்ட கேட்குறாரோ அவருக்கும் அவங்க சகோதரி தான், என்னுடைய சகோதரிக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்து அடுத்த முதலமைச்சராக நீ வேணாலும் வந்துக்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அல்லது என் சகோதரி கொடு. தேவையில்லாமல் நண்டு திண்டு இதுகளுக்கெல்லாம் கொடுத்து இது பண்ணேன்னா மிகப்பெரிய அளவில் நீ அறிவித்து பார் அப்படின்னு தான் இப்போ சவால் விட்டுருக்கதான் சொல்கிறாங்க. நீ முதலமைச்சர் வேட்பாளர் என்று இன்னாரை அறிவித்து பார், அது பிறகு கட்சி எப்படி துண்டாகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ற அளவுக்கு பேர் எடுத்திருக்கார். பொதுக்குழுவை கூட்டுங்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த இப்போது கயவர்களும் கொள்ளைக்காரர்களுமாக இவர் கருத்துக்கிறவர் யாரோ, அவர் என்னென்ன தவறு செய்தார் என்பதற்கான ஆதாரங்கள் கையில் இருப்பதாக இவர் சொல்கிறார். ஆக இது அந்த பெரிய கட்சிக்கு ஒரு பெரிய தலைவலி தான். தேவையில்லாமல் சீண்டி விட்டார்கள். யாரை? எல்லாத்தையும் உடன் பிறந்தவர்கள் தேவையில்லாமல் சீண்டிட்டாங்க. இப்போ மொத்தத்துக்கு தேர்தலில் அந்த கட்சிக்கு பெரிய தலைவலியாக அது நிற்கிது. வெற்றியை பாதிப்பு உண்டு பண்ணும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.